தேர்தல் விதிகளை மீறியதாக பாமக வேட்பாளர் அண்ணாதுரை மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், இது குறித்த விரிவான விவரங்கள் என்ன பகிர்ந்துக்குங்க? வணக்கம் அரசி. நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தலுக்கான வேட்புமனுவானது கடந்த 20ஆம் தேதி துவங்கி நேற்று வரை நடைபெற்றது. நேற்று இறுதி தினம் என்பதற்காக வேட்புமனை தாக்கல் செய்வதற்காக சிஎஸ்டிகள் உட்பட பலரும் ஆர்வம் காட்டி வந்தனர். அந்த அடிப்படையிலேயே சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய பாமகவை சேர்ந்த அண்ணாதுரை என்பவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலகமான ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்தார். முன்னதாக சேலம் கோட்டை மாரியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து தனது ஆதரவாளர்களுடன் 100க்கும் மேற்பட்டோருடன் அவர் வருகை தந்தார். அப்போது 100 மீட்டருக்கு முன்னதாகவே போலீசார் வேட்பாளர் உட்பட அனைவரையும் தடுத்து நிறுத்தினர். இருந்த போதிலும் கூட வேட்பாளர் தனது காரை அங்கே நிறுத்திவிட்டு சாலையில் அவர் நடந்து வந்தார். அவருடன் போலீசாரின் கட்டுப்பாடுகளையும் மீறி ஆதரவாளர்களும் அங்கிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி படையெடுத்து வந்தனர். அப்போது ஆட்சியர் அலுவலகத்தின் நுழைவு வாயிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி வேட்பாளர் உட்பட 5 பேர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படும் என கூறி அனுமதித்தனர். பின்னர் அதன் தொடர்ச்சியாக அங்கு திரண்டிருந்த ஆதரவாளர்கள் தங்களையும் ஆட்சியர் அலுவலகத்தில் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினருடன் ஒரு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அந்த இருவருக்கும் இடையேயான வாக்குவாதம் முற்றிய நிலையில் அது தள்ளுமுள்ளாக மாறியது. பின்னர் போலீசாரின் அறிவுரைகளையும் மீறி அவர்கள் அங்கிருந்து கலைந்து செல்ல மறுத்து சாலையிலேயே திரண்டு நின்று தங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என கூறி கோஷங்களையும் எழுப்பினர். இதன் காரணமாக நேற்று ஆட்சியர் அலுவலகம் முன்பு பரபரப்பு நிறைந்த சூழலே நிலவியது. இந்த நிலையில் தற்போது தேர்தல் விதிகளை மீறியதாக வேட்பாளர் அண்ணாதுரை உட்பட 50 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவானதை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சேலம் மாநகரை பொறுத்தவரை தேர்தல் விதிகளை மீறியதாக திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட நபர்களின் சொகுசு கார்கள் ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் ஆங்காங்கே இந்த தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பான புகார்களும் எழுந்த வண்ணம் இருந்தக்கூடிய நிலையில் அதன் மீதான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வரிசையிலேயே நேற்றைய தினம் வேட்புமனுவை தாக்கல் செய்ய வந்த பாமக வேட்பாளர் அண்ணாதுரை மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தேர்தல் விதிகளை மீறி ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு திரண்டது மற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாவலர்களை பணியை செய்ய விடாமல் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது என அவர்கள் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. அரசு விவரங்களுக்கு நன்றி சுதன்.